தமிழகத்தில் ஆங்காங்கே நமது முன்னோர்கள் விட்டுச் சென்ற பாரம்பரிய சின்னங்கள், தொல்லியல் பொருட்கள் ஏராளமாய் புதைந்து கிடக்கின்றன. இவை தொல்லியல் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இவற்றை எதிர்கால தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழகத்தில் தொழில்சார் தொல்லியல் என்ற இணையதளத்தை தொல்லியல் துறையினர் தயாரித்துள்ளனர். இதை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு துவக்கி வைத்தார். அடுத்த கல்வியாண்டு முதல் தொல்லியல் தொன்மை தொடர்பான படிப்பை உயர்நிலை, மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த உள்ளதாக தங்கம் தென்னரசு தெரிவித்தார். நம்முடைய மரபு சின்னங்களை குறிப்பாக நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். வரலாற்றின் எச்சங்களாக இருக்கக்கூடிய இந்த மரபு சின்னங்களை காப்பாற்ற வேண்டியது, காலத்தினுடைய போக்கிலிருந்து அதனுடைய அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்கின்றதை இன்றைக்கு அனைவரும் நாம் உணர்ந்திருக்கிறோம். இது குறித்த இந்த ஆய்வுகள் நம்முடைய ஆய்வாளர்களிடத்திலிருந்து குறிப்பாக மாணவர்களிடத்தில் இந்த விழிப்புணர்ச்சி செல்ல வேண்டும். மாணவர்களிடத்தில் இந்த விழிப்புணர்ச்சியை கொண்டு சென்றால்தான் அந்த மாணவர்கள் தாங்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய இத்தகைய தொல்லியல் சின்னங்களுடைய சிறப்புகளை, தாங்கள் வசிக்கக்கூடிய பகுதியினுடைய வரலாற்றை, எவ்வளவு ஒரு தொன்மையான காலத்திலிருந்து தன்னுடைய ஊர் இருக்கிறது, தன்னுடைய ஊரினுடைய வரலாறு என்ன, எவ்வளவு காலமாக நம்முடைய ஊர் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கிறது, நம்முடைய வரலாற்றின் மீது தனக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வரக்கூடிய கல்வியாண்டிலிருந்து அனைத்து பள்ளிகளிலும், குறிப்பாக உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளிலே இந்த தொன்மை பாதுகாப்பு மன்றங்கள், ஹெரிட்டேஜ் கிளப்ஸ் என்று எல்லா பள்ளிகளிலும் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சட்டப்பேரவையில் நான் அறிவித்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் 1000 ஆண்டுகள் பழமையான தஞ்சை பெரிய கோவில் இன்று வரை அழியாமல் இருப்பதற்கான காரணத்தை ஆதாரத்துடன் தொல்லியல் துறையினர் விளக்கினர்.